அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரீ ICT Tutorials Tamil. இந்த வீடியோவில் தரம் 9 அலகு 2 இலத்திரனியல் விரிதாள் ஸ்ப்ரெட்ஷீட் பற்றி படிக்க போகின்றோம். இலத்திரனியல் விரிதாள் என்றால் என்ன, அதன் பயன்பாடு என்ன என்பது பற்றி முதலில் பார்க்கலாம். கணனியில் கணித்தல் வேலைகளை இலகுவாக செய்து கொள்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பிரயோக மென்பொருள்தான் இந்த இலத்திரனியல் விரிதாள். சிக்கலான கணித வேலைகளையும் இலகுவாக மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பல்வேறுபட்ட இலத்திரனியல் விரிதாள் மென்பொருட்களை பல நிறுவனங்கள் உற்பத்தி செய்கின்றன. உதாரணமாக எக்ஸெல், நம்பர்ஸ், லிபர் கால்க், ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் ஆகியவற்றை குறிப்பிடலாம். இந்த மென்பொருட்களை உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்களும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்படியான பல மென்பொருட்கள் காணப்படுகின்ற போதிலும் இதில் நாங்கள் படிக்கப் போவது மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினால் உற்பத்தி செய்யப்படுகின்ற எக்ஸெல் மென்பொருள்தான். மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல் என்பது சுருக்கமாக MS எக்ஸெல் என குறிப்பிடப்படும். முதலில் MS எக்ஸெல் பிரயோக மென்பொருளை எவ்வாறு ஓப்பன் செய்து கொள்ளலாம் என்பது பற்றி பார்க்கலாம். ஸ்டார்ட் பட்டனை அழுத்தி நீங்கள் சர்ச் பண்ணிக்கொள்ள முடியும் எக்ஸெல் என, அல்லது ஸ்டார்ட் பட்டனை அழுத்தி ஆல் ப்ரோக்ராம்ஸ், MS ஆஃபீஸ், MS எக்ஸெல் என்ற பாதையில் சென்றும் நீங்கள் இந்த எக்ஸெல் மென்பொருளை ஓப்பன் செய்து கொள்ள முடியும். காலத்துடன் MS எக்ஸெல் மென்பொருளிலும் பல்வேறுபட்ட பதிப்புகள், அதாவது வேர்ஷன்ஸ் காணப்படுகின்றது. அந்த வகையில் இது MS எக்ஸெல் 2019. இங்கு நாங்கள் பிளாங்க் ஒர்க் ஷீட் ஒன்றை உருவாக்கி கொள்ள போகின்றோம். ஆகவே முதலாவதாக இருக்கின்ற இந்த அமைப்பை கிளிக் பண்ணிக்கொள்ள வேண்டும். இதுதான் MS எக்ஸெல் மென்பொருளின் இடைமுகம், இன்டர்ஃபேஸ். இது ஒரு எக்ஸெல் ஒர்க் புக், அதாவது பணி புத்தகம் என அழைக்கப்படுகின்றது. இந்த பணி புத்தகத்தில் பல பணித்தாள்கள், ஒர்க் ஷீட்ஸ் காணப்படும். அதாவது இங்கு ஷீட் 1 என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல் நாங்கள் மேலதிகமாக ஷீட் 2, ஷீட் 3 ஆகியவற்றை உருவாக்கி கொள்ள முடியும். எத்தனை ஒர்க் ஷீட்ஸ் ஆனாலும் நாங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய தேவையை பொறுத்து நாங்கள் நம்பர் ஆஃப் ஒர்க் ஷீட்ஸை உருவாக்கி கொள்ள முடியும். ஒவ்வொரு ஒர்க் ஷீட்டையும் நாங்கள் ரீநேம் பண்ணிக்கொள்ளவும் முடியும். இதில் டிஃபால்ட்டாக ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 என காணப்படும். ஒவ்வொரு ஷீட்ஸிலும் உள்ள உள்ளடக்கங்களை பொறுத்து நாங்கள் அதற்கு ரீநேம் பண்ணிக்கொள்ளவும் முடியும். அதாவது இந்த ஷீட் 1 என்ற பெயருக்கு மேல் டபுள் கிளிக் பண்ணி நாங்கள் அதில் மாற்றங்களை செய்து கொள்ள முடியும். ஒவ்வொரு பணித்தாள், அதாவது ஒர்க் ஷீட்டும் பல்வேறுபட்ட கொலம்ஸ், அதாவது நிறைகள் மற்றும் நிரல்கள் ஆகியவற்றை கொண்டிருக்கும். இங்கு நிரல்கள், கொலம்ஸ், ஆங்கில எழுத்துக்களினால் குறிப்பிடப்பட்டிருக்கும். நிறைகள், ரோஸ், இலக்கங்களினால் குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த மின் விரிதாளில் நிரல்கள் மற்றும் நிறைகளை கொண்டமைந்த, அதாவது இடைவெட்டுகின்ற அந்த பகுதி கலம், செல் எனப்படுகின்றது. இந்த கலங்களினுள் தான் நாங்கள் தரவுகளை உள்ளீடு செய்ய போகின்றோம். ஒவ்வொரு கலமும் வெவ்வேறுபட்ட கல முகவரிகளை கொண்டிருக்கும். உதாரணமாக இந்த கலத்தை பார்த்தோமானால் C என்ற நிரலையும் 3 என்ற நிறையையும் கொண்டுள்ளது. ஆகவே இதனுடைய பெயர் C3. இவ்வாறு ஒவ்வொரு கலமும் வெவ்வேறுபட்ட பெயர்களை கொண்டிருக்கும். ஒரு கல முகவரியானது முதலில் நிரலின் பெயரையும், கொலம் நேமையும், அடுத்ததாக நிறையின் பெயரையும், ரோ நேம் ஆகியவற்றை கொண்டமைந்ததாக இருக்கும். ஒவ்வொரு கலத்தினுள்ளும் நாங்கள் டைப் செய்கின்ற விடயங்களை, அதாவது எழுத்துக்களை நாங்கள் டிசைன் செய்து கொள்ளலாம். கலரை மாற்றிக்கொள்ளலாம், போல்டாக்கி கொள்ளலாம், சரிந்த எழுத்தாக மாற்றிக்கொள்ளலாம், இட்டலிக், அண்டர்லைன், அந்த எழுத்துக்களின் கீழ் கோடிட்டு கொள்ளலாம். அவ்வாறு பல்வேறுபட்ட வேலைகளை நாங்கள் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக இந்த எழுத்தை நான் இப்போது தடித்த எழுத்தாக மாற்றிக்கொள்கின்றேன், போல்டு. இட்டலிக், சரிந்த எழுத்தாக்குகின்றேன். இப்போது அந்த எழுத்துக்களின் கீழ் கோடிட்டு கொள்கின்றேன், அண்டர்லைன்.
அதே போல் இந்த கலத்தின் நிறத்தையும் நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். எழுத்தின் நிறத்தையும் நாங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏ என்ற இந்த நிரலை நாங்கள் இன்னும் பெரிதாக்கி கொள்ள போகின்றோம் என்று சொன்னால், இந்த ஏக்கும் பிக்கும் இடையில் உள்ள இந்த கோட்டில் நாங்கள் மவுஸ் பாயிண்டை பிடிக்கும்போது அதில் 2 பக்கமும் எரோ தென்படும். அந்த வேளை நாங்கள் கிளிக் பண்ணி தேவையான இடம் வரை நாங்கள் அசைத்து கொள்ள முடியும். அதே போன்றுதான் ரோ சைஸையும் நாங்கள் பெரிதாக்கி கொள்ள போகின்றோம் என்று சொன்னால் அதே போல் நாங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொள்ள வேண்டும். ரைட், அடுத்த காணொளியில் நாங்கள் மின் விரிதாள் மென்பொருளை பயன்படுத்தி எவ்வாறு கணித்தல் வேலைகளை செய்து கொள்ளலாம் என்பது பற்றி பார்க்கலாம். நன்றி.